வணக்கம் பெட்டிவாசல் யூடியூப் சேனல் நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு திருமங்கலம் ஆட்டுச்சந்தையோட ஆடு விலை நிலவரங்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய திருமங்கலம் ஆட்டுச்சந்தை இன்றைக்கி ஒரு முட்டுக்கடா ஸ்பெஷலாகவே இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்ரீத் சிறப்பாக இன்றைக்கி ஏகப்பட்ட முட்டுக்கடா வந்திருந்தது. இடம் விலக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. இந்த கெடாயோட விலை 50,000 ரூபா சொன்னாங்க. என்ன விலைண்ணே? 50. சந்தையில் இன்னைக்கு செம்ம கூட்டங்க. நிறைய நண்பர்கள் ஆடை வெளியே வச்சு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட விலை கேட்போம் வாங்க. கடை வாங்கிட்டு கொடுக்குறது என்ன விலை? 31 ரூபா சொல்கிறேன். இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த கெடாயோட விலையை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. வாங்கியிருக்கீங்களாண்ணே? கெடா நல்லா அருமையாக தான் இருந்தது. இது வாங்கியிருக்கீங்களா? கொடுக்கல தானே? கொடுக்கல. என்ன விலைண்ணே வருது? 30 ரூபா சொல்கிறேன். 30 ரூபா சொல்கிறேன். போமா கடை என்ன விலை வருது? 28 சொல்கிறாங்க. ஆமாம். சரி. என்ன விலைக்கு வாங்க? 26. இந்த வெள்ளாட்டு கெடா பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா சொன்னார் அண்ணன். பல்லு போடாத இளம் கெடாயா இருந்தது. கெடாயா? ஆமாங்க. 18 ரூபா. 18,000. நாளைக்கு வாங்கினது 22. ஐயா ஒரு ஆடு என்ன விலைக்கு வாங்கினீங்க? அண்ணே ஒரு ஆடு என்ன விலைக்கு நீ வாங்கினீங்க? இது 13. நண்பர்களே, சந்தைக்கு வரக்கூடிய ஆடுகள் பெரும்பாலும் உரிமையாளர்களே அதோட விலையை நிர்ணயம் செய்கிறாங்க. வாங்கக்கூடியவங்க குறைச்சி கேட்டாங்கன்னா வியாபாரிகள் அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக குறைச்சே கொடுக்குறாங்க. அண்ணே இந்த கெடா என்ன விலைண்ணே? 17. இந்த 2 கெடா பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா சொன்னாங்க. ஒரு கெடா ஒன்று 35,000 ரூபா ரேட்டில் இருந்தது. கெடாயோட விலைன்றது அதோட எடையை பொறுத்தும் அதோட தரத்தை பொறுத்துமே வியாபாரிங்க விலை சொன்னாங்க. என்ன விலைண்ணே? 70,000 சொன்னேன். 70,000 ரெண்டும். என்ன விலைண்ணே வருது? 20 ரூபா. இன்னைக்கு காலையிலேருந்து திருமங்கலம் சந்தைக்குள்ளே விலக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. பல ஊர்களில் இருந்து வியாபாரிகள் ஆடுகள் வாங்க வந்திருந்தாங்க. பக்ரீத் நெருங்க முட்டுக்கடாய்கள் தான் அதிக அளவுக்கு தேவைன்னு வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. கடை என்ன விலைன்னு வருது? இந்த கடை 39. கடை என்ன விலைண்ணே? 38. எத்தனை பல்லுண்ணே? கெடப்பல்லு. ரெண்டு பள்ளியா? ரெண்டு பல்லு தாயா? 2 பல்லு தான். கேளுங்க, பார்த்து கேளுங்க. கொண்டு போங்க. என்னம்மா எவ்வளோ மாதிரியா? ஏங்க விலை சொன்னவனே கொடுக்க போறீங்க. உங்களுக்கு கட்டின விலை கேளுங்க. உங்களுக்கு என்ன விலைக்கு வேணுமோ கேளுங்க. 500 ரூபா தான் கொடுக்க போறோம். அவ்வளோதான். எதா இருந்தாலும் அவ்வளோதான்.
இந்த கடப்பல கொண்டு போறீங்களா? ஆறு வல்லுப்பா. ஆறு பல்லு, ஆறு பல்லு, ஆறு பல்லு, ஆறு பல்லு. ஒரு நாள் கடப்பல வந்துறீங்களா? காய் அடிக்காதடா. காய் அடிக்காத அடிச்சதாயா? நான் கூட்டி போறேன். இது என்ன விலைண்ணே? இது என்ன விலைண்ணே? 33. சந்தையோட தெற்கு பகுதி முழுக்க இன்னைக்கு வெறும் முட்டுக்கடாயா குவிஞ்சு கிடந்ததுங்க. 8000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபா வரைக்குமான கிடாய்கள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நம்ம அண்ணங்க கிட்ட கிடா பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபா வரைக்கும் விற்பனைக்கு வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. கிடா இங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க. கிடா என்ன விலையில இருந்துன்னு இருக்கு? கிடா 50,000 இருந்து 25,000 வரைக்கும் இருக்கு. கறி விற்பனைக்கு தேவையான கறிக்கடாய்களும் நிறைய அளவில் நம்ம சந்தைக்கு இன்னைக்கு வந்திருந்தது. நிறைய கறிக்கடை வியாபாரிகளும் ஆடுகள் வாங்க வந்திருந்தாங்க. இந்த அண்ணங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்குமான முட்டுக்கிடாய்கள் இருக்கிறதா சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். விலையில் ஆரம்பித்து என்ன விலை வரைக்கும் இருக்குண்ணே? 1 லட்ச ரூபா இருக்கு. 20, 25 ஆரம்பித்து 1, 1.25 வரைக்கும் இருக்கு. எல்லா இதுலேயும் இருக்கு. எல்லா ரகத்துலையும். இந்த கெடாயோட விலை 45,000 ரூபா சொன்னாங்க. இந்த கெடாயோட உயிர் எடை பார்த்தீங்கன்னா 50 கிலோ 55 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த கெடா என்ன விலைனே வரும்? 45 ரூபா. 45 ரூபா. எவ்வளோ இடம் இருக்கும்னு இது? 40-50 கிலோ ஒரு உயிர் அடிக்கும். 50 கிலோ வரும். அண்ணா இந்த வெள்ளை கடை என்ன விலைனே வருது? வெள்ளை கடை 70 ரூபா. 70 ரூபா. இந்த கருப்பு கடானே? கருப்பு கடை 42 ரூபா. அண்ணா இந்த கடை என்ன விலைனே? 37. பேப்பர்ல போட போறீங்களா? ஆமாண்ணே. தம்பி என்ன விலையில இருந்து இருக்கு? எவ்வளோ வரைக்கும் இருக்கு? இது வந்து 25 ஸ்டார்டிங். 25 ஸ்டார்டிங்கு. 20 ஸ்டார்டிங். 20 ஸ்டார்டிங். 20. 25. ஏன்னா எப்படி 50, 60 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கானே கடா? போயிடுச்சுனே கடை. இருக்கு. போயிடுச்சு. போயிடுச்சு. 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. இந்த ஆடுங்க பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காகவும் கறி கடைக்கும் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. இதோட விலை 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. இந்த மாதிரியான ஆடுகள் பெரும்பாலும் அதோட எடையை பொறுத்து விலையை நிர்ணயம் பண்ணாங்க. குட்டி ஆடு இருக்குண்ணே. கடா குட்டி ஒரு போட்ட குட்டி. கடா குட்டி போட்டு அதெல்லாம் இழந்துனே. கண்ணெல்லாம் எந்த பாட்டு பார்க்க வேணாம்னே. அப்படி ஆடெல்லாம் கொண்டு வர மாட்டேன். ஆட்டை திரும்பி பாருங்க. நல்லா நடக்க விட்டு பாருங்க. குட்டியை பத்தி விட நடக்கட்டேன். ஆடு பத்தி குட்டியை பத்தி விடு. கடா ஒன்று ஆன ஒன்று பொண்ணு ஒன்று. 18,500. இந்த கெடா பார்த்தீங்கன்னா ஒரு கெடா ஒன்று 22,000 ரூபா ஒன்றும் 25,000 ரூபா ஒன்றும் சொன்னாங்க. வாங்கக்கூடிய நண்பர்கள் விலை குறைச்சி கேட்கும் பட்சத்தில் வியாபாரிகளுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுத்தாங்க. ஆனால் இது ஒரு கெடா என்ன விலைன்னு வருது?
ஒரு கடை என்ன விலைண்ணே? ஒரு கடாயா ஆமாண்ணே. 27 ரூபா 25 ரூபா 22 ரூபா 25 ரூபா. ஆடு என்ன விலைண்ணே இது? என்ன விலையில இருந்துருக்குண்ணே? 15 16. எல்லாம் எத்தனை பல்லு ஆடுண்ணே? 2 பல்லு. ஆடு என்ன விலையில இருந்துண்ணே இருக்கு? 8 ரூபால இருந்து இருக்கு. எல்லாம் எத்தனை பல்லு ஆடுண்ணே? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18,500. ஆடு குட்டியானே என்ன விலைனே வருது? ஆடு குட்டியும் 27,000 ரூபா வருது. 27. 25 ரூபாண்டா கொடுப்பாங்க. ஆடு எத்தனை பல்லுண்ணே? ஆடு வந்து கட்டப்பல்ல. கட்டப்பல்லு. இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்தலாம்? இன்னும் அது வந்து இன்னும் 4-5 வருஷத்துக்கு வளர்க்கலாம். 4-5 வருஷத்துக்கு வளர்த்தலாம். சரி. என்ன விலைப்பா அந்த ஆடெல்லாம்? 17. எத்தனை பல்லுப்பா? பல்லு சேர்ந்த ஆடு பல்லு சேர்ந்த ஆடு. நண்பர்களே, வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய நம்ம திருமங்கலம் ஆட்டுச்சந்தை மதுரை மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலேயே ஒரு மிகப்பெரிய ஆட்டுச்சந்தையாகும். ஆடு என்ன விலைண்ணே? 19 ரூபா. எத்தனை பல்லு ஆடுங்க இதெல்லாம்? 4 பல்லு ஆடு. நண்பர்களே, இந்த கறியாடுங்க எல்லாமே 8,000 ரூபாலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. இது கறியாடு மட்டும் இல்லைங்க, வளர்ப்புக்கான ஆடுகளும் நிறைய இருந்தது. இதில் சினை ஆடுகளும் இருந்தது. ஆடு ஒவ்வொன்றும் அதோட எடையை பொறுத்தே விலை சொன்னாங்க. வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க, கறி கடைக்கு வேணுன்றவங்க கறி கடைக்கும் வாங்கிக்கிறாங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம திருமங்கலம் ஆட்டுச்சந்தையோட விலை நிலவரத்தை தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது பாதி அளவான ஆடுகளோட விலை நிலவரங்கள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.